Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாதின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாதின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதை இயேசுவில் இனியவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பாக பல்வேறு பிரச்சனைகளாலும், பல்வேறு கடன் பிரச்சனைகளாலும், பல்வேறு குடும்ப சமாதானமின்மை காரணமாகவும் பிளவுண்டு இருக்கும் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். குடியின் நிமித்தமாகவும் போதை பொருள் நிமித்தமாகவும் குடும்பம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து அநேக குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கின்றது. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இறைவன் தாமே சமாதானத்தை அருள வேண்டும் என்றும், கடன் பிரச்சனையெல்லாம் எந்த குடும்பங்களாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீர வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்பொழுது நாம் குற்றங்களை ஏந்தி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்று அச்சம் விளைப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை
நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருத்துதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்ற இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர் மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்துதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது: நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகவும், இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன், இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்துதர் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 98. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாய் இருக்கும். அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இதை இயேசுவில் இனியவைகளே, அடையாளமா நம்பிக்கையா? இந்த இரண்டையும் பற்றி சிந்திக்கும் பொழுது 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு என்ஜிஓவிலிருந்து 100 இளம் மாணவர்களும் எங்கள் இல்லத்தில் தங்கி 3 நாள் பயிற்சிக்காக வந்தார்கள். வந்தவர்களுக்கு நானும் அதற்கு பதக்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி, இந்த ரூமில் 5 பேர் தங்குங்க, இந்த ரூமில் 5 பேர் தங்குங்கன்னு சொல்லி மாணவிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பிளாக்கையும் ஓப்பன் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணேன். அப்போ ஒரு மாணவி வந்து என்கிட்ட, அங்கிள் இங்கே வாங்க, இந்த ப்ரொஜெக்டை அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி சொன்னான். நானும் அங்கிள்னு சொன்னோடனே, நம்ம என்ன அவ்வளோ வயசானவனாக இருக்கோம், நம்ம அடையாளம்னா அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு நானும் போய் ஆன் பண்ணி கொடுத்துட்டு வந்து இதர காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். தேநீர் இடைவெளியை வந்தது. அப்பொழுது அவர்கள் அனைவரும் கீழே வந்தார்கள். வந்த பொழுது கூட நான் பிஸ்கட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். செல்ஃப் சர்விங் தான் பண்ணாங்க. அப்போ அங்கிள் வேறு பிஸ்கட் இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்ட உடனே எல்லா பசங்க எல்லாருமே, அவள் என்ன பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்காது, அவள் அங்கிள்னு சொல்கிறீங்க சொன்ன உடனே அப்போ ஃபாதர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவரும் ஃபாதர் தாம்மா, அவருக்கு வயசு ரொம்பலாம் இல்லை, 28 வயசு தான் ஆகுது, அவர் அங்கிள்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி என்னை கிண்டல் செய்தார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதருக்கும் அடையாளம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஏன் அந்த கல்லூரி மாணவர்கள் என்னை அங்கிள் என்று சொன்னதுக்கு காரணம், ஒருவேளை நான் இந்த அங்கியை போடாமல் குருவானவருக்குரிய ஒரு ஆடையை அணியாமல் சும்மா நார்மலாக ஒரு மனிதரை போன்று இருப்பதால் நான் குருவானவர் என்ற ஒரு அடையாளம் தெரியாமல் இருக்கின்றது ஒன்று. இரண்டாவது, எல்லா வேலையும் அவர்களுக்கு செய்து கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு நான் ஒரு வேலையாட்களை போன்று கூட இருந்திருக்கலாம். அதன் நிமித்தமாக அன்கிள் என்று சொல்லியிருக்கலாம். இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையாளம் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகில் தனி மனித அடையாளம் இருக்கின்றது, சமுதாயத்தில் அடையாளம் வேண்டும். தனி மனிதனாக நான் படிக்கும் கல்லூரியாக இருக்கலாம், அல்லது நான் வேலை செய்யும் பணியிடங்களாக இருக்கலாம். அங்கு என்னுடைய அடையாளத்தை நான் நிரூபித்து காமிக்க வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் என்னை நான் மையப்படுத்த வேண்டும். எனது அடையாளம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை எண்பித்து காண்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் சமுதாயம். அதை போன்று சமுதாயத்தில் மற்றவர்கள் அனைவரும் என்னை எப்படி பார்க்கின்றார்கள் என்ற ஒரு அடையாளம் எனக்கு வேணும். இந்த சமுதாயத்தில் நான் உயர்ந்தவன்,
இவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு அடையாளத்தில் நான் இருக்கக்கூடாது. நான் எந்த அடையாளத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த சமுதாயம் வரையறுத்து வைத்திருக்கின்றது. ஆக அதற்காக ஓதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. அதாவது இந்த சமுதாயமானது ஒருத்தனை இவன் இத்தகைய அடையாளம் கொண்டவன் தான், இவன் இந்த அடையாளத்தில் இருக்க முடியாது, இவனால் நன்றாக படிக்க முடியாது, இவன் படிப்பே இல்லாதவன், இவன் நன்றாக வாழ முடியாது, இவன் வாழ்வதற்கே சூழ்நிலையே இல்லாதவன் என்று கூறும் அளவுக்கு ஒருவனை அடையாளப்படுத்தும் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய சமுதாயம்தான் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில், அதாவது இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கும் மக்கள் கூட்டம். அதாவது அவர்கள் ஏன் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு பின்னணி இருக்கின்றது. என்னவென்றால், இயேசு இவரால் எப்படி இந்த வல்ல செயலை செய்ய முடியும், இவர் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்டவர் இந்த அருள் செயல்களையும் அடையாளங்களும் செய்வதற்கு இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்தது? ஆக நீதான் மெஸ்ஸியா என்றால் ஒரு அடையாளத்தை காட்டும், நீ செய்த இதையெல்லாம் வைத்து நாங்கள் உம்மை ஒப்பிட முடியாது என்று அவர்கள் அடையாளம் கேட்கின்றார்கள். ஏன் அவர்கள் கேட்க வேண்டும்? இயேசுவின் பின்னணியை தந்து, இயேசுவின் பின்னிலை, அதாவது இயேசுவின் வரலாறு தெரியும் அவர்களுக்கு. இயேசு எங்கிருந்து வந்திருக்கின்றார் என்பதை தெரிந்த அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. முக்கியமாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதன் நிமித்தமாக தான் இயேசு ஒரு செயல்பாடை சுட்டி காண்பிக்கின்றார். இந்த நம்பிக்கை முக்கியமா, அடையாளம் முக்கியமா என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லுகின்றேன். ஒரு மாலுமி கப்பல் நடுக்கடலில் நிற்குது, காற்றே இல்லை. ஒரு பல 100 வருடங்களுக்கு முன்பாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுதுதான் பாய்மர கப்பல் தான். அப்படி இருக்கும் பொழுது மாலை வேளை, காற்றே அடிக்கவில்லை. அதனால் பாய்மரத்தை போய் இழுத்து பாய்மரத்தை கட்டிட்டாரு. சரி, நடுக்கடலில் இருக்க கப்பல் சொல்லி நங்குரத்தை எடுத்து கடலில் போட்டார். கடலில் நங்குரத்தை போட்டுட்டு சரின்னு சொல்லி உறங்குவதற்கு சென்று விட்டார். இரவு நேரத்தில் திடீரென்று பலத்த காற்று அடிக்கின்றது. உடனே எழுந்து வந்து பாய்மரத்தை வேகமாக இறக்கி விட்டு கடற்கரை அடைய வேண்டும். அதற்காக பாய்மரத்தை இறக்கி விட்டார். இறக்கி விட்டுட்டு சரி மற்ற இதர காரியங்களில் பார்க்கின்றார். பொழுது விழுந்ததும் மிகவும் சந்தோஷத்தோடு எட்டி பார்க்கின்றார். ஓகே, கடற்கரையை அடைந்து விட்டோமா என்று பார்க்கின்றார். ஏனென்றால் காற்று அடிக்கும் போது பாய்மரமும் சட சட சடவென்று ஆடிக்கொண்டிருக்கின்றது, கப்பலும் அசைந்து கொண்டிருக்கின்றது. அவர் நினைத்தால் கப்பல் போய்கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் நடந்தது என்னவென்றால் கப்பல் அசையவே இல்லை. சதசதவென்று அசைந்து கொண்டிருந்ததை தவிர கப்பல் நகரவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் பாய்மரத்தை விதித்தார் பிரியமானவர்களே, ஆனால் அங்கு போட்ட நங்குரத்தை அவர் எடுக்கவில்லை. நமது வாழ்வும் இப்படிதான். நாமும் கடவுளிடம் செல்ல வேண்டும், அல்லது இந்த வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு நம்பிக்கை வேணும். அந்த பாய்மரத்தை போல நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது. கடவுளுடைய ஊந்து சக்தி தான் அந்த காற்று. அந்த காற்று அடிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது அது நம் வாழ்வை நகர்த்தி கொண்டு போகும். அந்த படகு ஆனது நம் வாழ்வு போன்றது, அதை நகர்த்தி கொண்டு போகும். ஆனால் நாம் மூட நம்பிக்கை, என்னுடைய அடையாளம் என்ன, இந்த சமுதாயம் என்னை எவ்வாறு வரையறுத்து வைத்து இருக்கின்றது, இந்த சமுதாயத்தின் அடையாளம் என்ன என்று நங்கூரமாக நமது மனதிலும் நமது செயல்பாடுகளும் நம் சிந்தனைகளும் நங்கூரத்தை வைத்து கொண்டிருந்தோம் என்றால், அந்த அடையாளம் என்னும் நங்கூரம், மூட நம்பிக்கை என்னும் நங்கூரம் நம் வாழ்விலும் இருந்தது என்றால், அந்த கப்பலை போன்று நகராமல் ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருப்போம். பரிசேயர்களுடைய வாழ்விலும் அவ்வாறு தான் இருக்கின்றது. அவர்கள் அந்த நங்குரத்தை போட்டுவிட்டார்கள். அப்படி நங்குரத்தை எடுக்காமல் அந்த பாய்மரம் அவர்களுடைய வாழ்வு எப்படி கடவுளை நோக்கி செல்ல முடியும்? அவர்கள் அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி கடவுளை நோக்கி செல்ல முடியும்? கடவுளுடைய அருளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கடவுளிடம் மக்களை எவ்வாறு அவர்கள் அழைத்து செல்ல முடியும்? முடியாது பிரியமானவர்களே. ஆக நம்முடைய வாழ்வில் எத்தகைய நங்குரங்களை நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம்? நம்பிக்கையில் என்னும் பாய்மரத்தை விதித்து கடவுளுடைய அருளோடு இணையும் பொழுது நாமும் நமது வாழ்வும்
பயணித்து கொண்டே சுமூகமாக பயணித்து கொண்டே போகும். மாறாக மூட நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளும் அல்லது இந்த வகையான செயல்பாடுகளை நாம் வைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம் வாழ்வும் பாழாய் போகும். எங்கும் நகராமல் நம் வாழ்வு தொலைந்து போகும். ஆக நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? அடையாளங்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றதா அல்லது நம்பிக்கையோடு இருக்கின்றதா? இறுதியாக ஒரு விதையானது நம்பிக்கை போன்றது. அந்த விதையை மண்ணில் வைக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அடையாளம், இந்த விதை எங்கே மரமாக முளைக்கவில்லை என்று கேட்க முடியாது. நம்பிக்கையை நாம் மண்ணில் புதைக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை கடவுளிடம் வைக்கும் பொழுது அது மரமாக உடனே தெரியாது. மாறாக அது வளர்ந்து செடியாக மரமாக காய்த்து கனித்தாலும் பெரிய மரமாக இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் கொடையாக மாறும். ஆக நமது நம்பிக்கை கடவுளில் வைப்போம். விதையை வைத்தவுடன் இது எங்கே செடியாக மாறவில்லை, அடையாளம் எங்கே? இந்த விதை இதற்குரிய மரமா என்ற அடையாளம் கேட்க முடியாது. அதே போன்றுதான் நமது வாழ்வும். விதையை போன்று நம்பிக்கையை வைப்போம். நமது செயல்பாடுகளையும் கடவுளின் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அடையாளத்தையும் மூட நம்பிக்கையும் பின்பற்றாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நமது வாழ்வை படகானதை கதையில் சேர்க்க முயல்படுவோம். ஆமேன். எனக்காக நீ தந்த வாழ்வேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதேற்று உனதாக மாற்றி அர்ப்பணியில் ஏனை நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேயும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பலியினால் தூய்மையாக்கப்பட்டு உம்மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பதாகவும் ஈடேற்றுவதாகவும் எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பதவி இருக்கும் ஒரு திரு ஆவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையின ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு ஆவை அன்பில் நிறைவேற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளிநூல் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இதை படிப்பின பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஆவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரது பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மதியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடங்கட்டும். இறைவனுக்கு நன்றி. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமே. அன்பிதி என்பிதி மாதா தன்னலமேயற்ற மாதா. அன்பிதி அன்பிதி மாதா தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமினி தமியோர் திரவியமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.